டி நகர் கிழக்கு பகுதியில் திருட்டு. 60 பவுன் நகைகளை திருடிச் சென்ற திருடன். ஐயோ, 60 பவுனா? ஒரு பவுன் எடுக்கவே இங்க நாக்கு தள்ளுது. 60 பவுன் அசால்ட்டா ஆட்டைய போட்டாங்களே. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நகையெல்லாம் இனிமே உள்ள வச்சுட்டு நம்ம வெளியே தான் குடியிருக்கணும் போல. திருட வரானான்னு பாத்துக்கிட்டு நம்ம கண்காணிச்சுட்டு உட்காந்துருக்கணும். என்ன மிஸ்டர் வேலன், எழுத்து கூட்டி படிக்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான செய்தியோ? சுடரு, இங்க பாரு, 60 பவுன் நகைய ஆட்டைய போட்டாங்களாம் சுடரு. பேப்பரை திறந்தாலே கொலை இப்படியேதான் சுடர் இருக்கு. அதான் எழுத்து கூட்டி படிச்சு எப்படி எந்த வீட்டுல போய் கொள்ளை அடிக்கலாம், எப்படி யார கொலை பண்ணலாம்னு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? நான் என்ன சுடரே பண்றது? பேப்பரை திறந்தாலே இதே மாதிரி செய்தி தானே வருது. 4 நல்ல விஷயத்த படிச்சு கத்துக்கோங்க, நாட்டுக்காது உதவும். பேப்பர்ல எல்லா விஷயத்தையும் கலந்துதான் போடுறாங்க. நம்ம கொலை கொள்ளன்னு நெகட்டிவான விஷயத்துக்கு தான் போகும். பாசிட்டிவா 1000 பேர் 1000 போட்டிருப்பான், ஆனா நம்ம கண்ணு நெகட்டிவிட்டிக்கு தான் போகும். அதை படிச்சுட்டு நம்ம மனசு கஷ்டப்பட்டுட்டு அவங்களையே திட்டிக்கிட்டு இருப்போம். இந்த ஒரு பேப்பர்ல நம்ம இந்திய நாட்டோட பங்குச்சந்தை போட்டிருப்பாங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து படிச்சிருக்கீங்களா? எங்க பொருளாதாரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லையே. ஒரு மனுஷனை நிம்மதியா ஒரு பேப்பர் படிக்க விடுறீ, அந்த பேப்பரே எப்படி படிக்கணும்னு சொல்லி தர பாத்தியா? அது உன்னால மட்டும்தான் சுடர முடியும். அதுவாது என்னால முடியுதே, உங்களால அது கூட முடியாது. என்னாச்சு சுடரு? ஏங்க இங்க பாருங்களேன், இந்த கப்பை எடுக்கவே முடியலங்க. டீ குடிச்ச கப்பு எடுத்தீங்கன்னா வரப்போகுது, அதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இருக்க? ஐயோ, நான் சத்தியமா சொல்றேங்க, எடுக்கவே முடியல. கம் போட்டு எதுவும் ஒட்ட வச்சிட்டீங்களா? கம் போட்டு ஒட்ட வச்சிட்டனா? இல்லையே, இப்பதான் குடிச்சிட்டு வச்சேன். இரு, நான் வந்து எடுத்து பாக்குறேன். இது எப்படி எடுக்க முடியாம போவோம்? ஐயோ, என்னங்க விழுந்துட்டீங்களா? அம்மா. ஏண்டி, அதான் இவ்வளவு ஈஸியா எடுக்க முடியுதே, அப்புறம் ஏண்டி எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்த? அதான் எடுக்க முடியுதுல, குடிச்சிட்டு கொண்டு வந்து சிங்க்ல போட தெரியாதா? ஏண்டி, அது வந்தோடனே காஃபி கப்பை கொண்டு போய் சிங்க்ல போடுங்கன்னு சொல்லியிருந்தா போட்டிருப்பேன். ஆமா, இடுப்பெலுப்பையும் உடச்சு புட்டியடி. இல்லங்க, நிறைய ரீல்ஸ்ல பாத்திருக்கேன், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்கள விழ மாட்டாங்கங்க. நீங்க போய் பொசுக்குன்னு விழுந்துட்டீங்களா? நான் என்னங்க பண்றது? ஐயோ, அது ரீல்ஸ்டி, சொல்லி வச்சுதான் பண்ணிருப்பாங்க. நீ ஏண்டி என்ன இப்படி பண்ண? அம்மா, இடுப்பு வலிக்குதுடி, வலிக்குது. சரி சரி, எந்திரிச்சு உட்காருங்க. அப்புறம் கீழே விழுந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நான் வேணா இன்னொரு கப் காஃபி போட்டு வரவா? இந்த முறை காஃபிய கப்ல குடுக்காத, அண்டால குடுக்கவா? குண்டால குடு. கேக்குறா பாரு. அடியே, ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல குடு. குடிச்சிட்டு அப்படியே ஜன்னல் வழியா தூக்கி வெளியே போட்டுறேன். ஆஹாஹா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரொம்ப கேவலமா இருக்கு ஐடியா. எந்திரிச்சு வந்து டம்ளரை சிங்க்ல போடுறதுக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம். அடியே, போன் பாக்கெட்ல வச்சிருக்கேன்டி, வந்து எடுவா. அந்த கப்ப கீழே வச்சுட்டு நீங்களே எடுக்கலாமே. யார் இது? புது நம்பரா இருக்கு. யாருங்க? நம்ம நாட்டோட பிரதமரா? இல்லையா, ஒருவேளை ஜனாதிபதியா இருப்பாங்களோ? ஏன், அவங்கள்ட்ட எல்லாம் நம்பரை கொடுத்து எனக்கு போன் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தியா? இல்லங்க, எனக்கு ஒருவேளை பாரத் ரத்னா அந்த மாதிரி ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கு எதுவும் கூப்பிடுறாங்களோ என்னவோ. எடுத்து பேசுங்க. உன் அக்கா பொறுக்கு ஒரு அளவே இல்லடி. இரு, யாருன்னு தெரியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்ன. ஹலோ. ஹலோ, என்னங்க? யாரு? இருடி, ஏதோ ஒரு லேடி பேசுறாங்க. உனக்கு ஒரு லேடி போன் பண்ணிருக்காங்களா? ஹலோ, சொல்லுங்க. ஐய, சொல்லுங்க. நிம்மதி வீடு? ஆமாங்க, நிம்மதியோட அப்பா தான் பேசுறேன். சொல்லுங்க. சொல்லுங்க வா. என்னைய ஒரு நாள் இப்படி கூட்டிருப்பியா? அது இருடி. என்ன சொன்னீங்க? ஐயோ, சாரிங்க, நான் உங்களை சொல்லல, இங்க சொன்னேன். சாரிங்க. என்னோட பேரு கனிமொழிங்க. அப்படிங்களா? பேரு நல்லா இருக்குங்க. பேரு நல்லா இருக்கா? இந்த சுடர்விலையை விட வேற எந்த பேரா இருக்கும்? ஐயோ, நான் அதுக்கு சொல்ல வரலைங்க. எனக்கு ஒரே பையன், அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப உங்க பொண்ணோட போட்டோவை நாங்க மேட்ரிமோனியில பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் உங்க ஃபோன் நம்பர் எடுத்து பண்ணேன். நம்ம சம்பந்தம் பேசிக்கலாமா? நீங்க அதுக்கு ரெடினா சொல்லுங்க, நாங்க ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வரோம். ஓ, அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, ரொம்ப சந்தோஷம். வாயப்பாரு, ஒரு பொம்பளை பேசிட்டானா உடனே வலிஞ்சுக்கிட்டு போவான் அந்த ஆளு. போட்டோ கிடைக்குங்களா? பாவி, ஏன் முன்னாடி அந்த பொம்பளையோட போட்டோ கேக்குறியா நீ? இரு வர. போட்டோ வேணும்னு அனுப்புறேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, சில பேர் போட்டோல ஒரு மாதிரியும் நேர்ல வேற மாதிரியும் இருப்பாங்க. அதுக்கு நேர்லயே பார்த்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுமே தான் நான் உடனே போன் அடிச்சேன் உங்களுக்கு. பையனை பத்தி சொல்லணும்னா, ஒரு அம்மாவா இதை நான் இவ சொல்றாளேன்னு மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க. பையன் ரொம்ப நல்ல பையன், போலீஸா இருக்காப்ல. போலீஸா?
போலீஸ்னா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு தெரியல, ஆனா ரொம்ப நல்ல பையங்க. இல்ல இல்லைங்க, போலீஸ்னா நல்ல வேலை தானே, அதுக்கு ஏன் கொடுக்க யோசிக்கணும்? சந்தோஷங்க, சந்தோஷம். நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுறீங்களா? ஐயோ, நாளைக்கே நல்ல நாள் தாங்க. நாளைக்கே வீட்டுக்கு வரலாங்களா பொண்ணு பாக்குறதுக்கு? தப்பா எடுத்துக்காதீங்க, பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கா, அவ வீட்டுக்கு வரணும். சரிங்க, நீங்க நாளைக்கே வந்துருங்க. இன்னைக்கு நான் அவளை வர வச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க உங்க வீட்டுக்கார மாட்ட பேசிட்டு எனக்கு மறுபடியும் ஒரு வாட்டி கூப்பிடுறீங்களா? இல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான். நாங்க பாட்டுக்கு நாளைக்கு பொசுக்குன்னு வந்து நின்னுட்டோம்னா உங்களுக்கு அது கஷ்டம் இல்ல? சரிங்க, இந்த நம்பர் தானுங்க. கண்டிப்பா மறக்காம திருப்பி கூப்பிடுறேங்க. ரொம்ப நன்றிங்க. ஒரு நிமிஷங்க, வச்சிடாதீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கனிமொழிங்க. சரிங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்க, வச்சிட்டுங்களா? ஓகேங்க, ஓகே. அப்பா, ஆதிக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். இந்த சம்பந்தம் மட்டும் நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நானு. ஆதிக்கிட்ட சொல்லி நாளைக்கு அவனை ரெடியாக சொல்லணும். ஆதி கனிமொழி, என்ன ஒரு நல்ல தமிழ் பெயர். என்னது என்ன சொன்னீங்க? இல்ல சுடரு, கனிமொழி அப்படின்றது என்ன ஒரு நல்ல தமிழ் பெயர்னு சொன்னேன். அப்ப என்னோட பேரு சுடர்விலின்றது ஜார்ஜ் புஷ் மாதிரி அமெரிக்க நாட்டு பேரா? உன் பேரும் தமிழ் பேர் தான், ஆனா இப்ப பேசினவங்க பேரும் தமிழ் பேர் தானே, அததான் சொன்னேன். ஓஹோ, ஆமா. யார் அது போன்ல? அதான் சொன்னேனே, கனிமொழி. ஆமா, நீ எதுக்கு இப்படி ஹாக்கி பேட்டோட வந்திருக்க? ஹாக்கி பேட்டை வச்சுக்கிட்டு என்ன கிரிக்கெட்டா விளையாடுவாங்க? ஹாக்கி தானே விளையாடுவாங்க. கரெக்ட் தான், ஆனா இங்க எதுக்குன்னு தான். நீதான் என் ஹாக்கி பந்து, உன்னைய வச்சுதான் இப்ப விளையாடவே போறேன். சொல்ற வலிக்குது. அம்மா, வலிக்குதுடி. அம்மாடி, ஏய் முடியலடி, ஏன் விடுறே? ஏய் கனிமொழி, அவ பேசினான்னு பல்ல இழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. என்னையா சொன்னாவ? அடி பாவி, அதுக்கு சந்தேகப்பட்டாடி அடிக்கிற. என்னன்னு கேட்டுட்டு அடிச்சிருக்கலாம்ல. என்னன்னு சொல்லு. அவங்க பையனுக்கு நிம்மதியா பொண்ணு கேட்டு போன் பண்ணாங்கடி, அதுதாண்டி பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அதுக்குதான் திருப்பி கூப்பிடுறேன், நம்பரை சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமாண்டி, அதுக்குள்ள அவசரப்பட்டு அடிச்சு விட்டியே. ஏற்கனவே கீழே விழுந்து இடுப்பு உடஞ்சு கிடக்குற, அதுல வேற மட்டை எடுத்து மட்டார் அடிச்சுட்டியே. ஐயோ, நாளைக்கு வேற அந்த அம்மா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னிச்சுடி. இந்த உடச்சு போன இடுப்ப வச்சுட்டு நான் எப்படி அவங்க முன்னாடி நிப்பேன்? யோ, என்னையா சொல்ற? நாளைக்கு நிம்மதியா பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமாண்டி, அந்த அம்மா நம்ம நிம்மதிய மேட்ரிமோனியில பாத்திருக்கடி, அந்த ப்ரொஃபைல் புடிச்சு போய் தாண்டி போன் பண்ணிருக்குது. ஐயோ, சாரியா, தெரியாம அடிச்சிட்டேன். சரி, எந்திரிச்சு மேல உட்காரு. நான் போய் நிம்மதிக்கு போன் அடிச்சு உடனே வர சொல்றேன். போடி, போய் தொலைடி. அம்மா, ஏய் நில்றி, உனக்கு ஓகேவான்னு கேட்ட அந்த அம்மா போன் அடிக்க சொல்லிச்சுடி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நாளைக்கே வர சொல்லிடு. சரிடி. போனுங்க ரூம்ல இருக்கு, நான் நிம்மதிக்கு போன போடுறேன். தன்மை கிட்ட சொல்லணும், மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும், எல்லாரும் இங்க வரணும். சரி, நான் போறேன். போடி, வா, அடிச்சிட்டு. ஹே நிம்மதி, மா உன்கிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும்டி. ஹாப்பி நியூஸா? என்னம்மா? நம்ம வீட்டுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. ரெண்டாவது கல்யாணமா? இருந்தா நல்லாதான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லப்பா. ஏன்? உங்க அப்பனை வேற லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டனா, அதான் அந்த ஆளை விட்டுட்டு போக மனசு இல்ல. ஓஹோ, லவ்வோ? அச்சடா. ஏய், வைக்கமா வருது, ஏன்டி? சரி சொல்லு, யாருக்கு? துருவன்கா? ஆமா, துருவனை தான் பொண்ணு பார்க்க வராங்க. பைத்தியக்காரி, உனக்கு தாண்டி. எனக்கா? ஆமா. யாரை கேட்டு இப்ப எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். ஆனா எனக்கு வேணும். மா, அட யாரடி இவ வேற? நாளைக்கே வாடி உனக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. பொண்ணு தானடி பார்க்க வராங்க. ஏய், இதெல்லாம் ஜாலியா இருக்கும்டி. உங்க அப்பா என்ன லவ் மேரேஜ் பண்ணிட்டு இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்டி. இங்க பாரு, நல்லா அழகா புடவை கட்டிட்டு காஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிடுகிடுன்னு கையெல்லாம் நடுங்கும். போய் மாப்பிளைக்கு காஃபியை கொடுத்துட்டு மாப்பிள்ளை அப்படியே எட்டி பாரு. உனக்கு ஓகேனா ஓகே, இல்லனா வேணாம். ஏமா, ஒரு அம்மா டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஆகலைன்னா பொண்ணு டீச்சர் ஆக்கலாம், இல்ல டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஆக முடியலன்னா டாக்டர் ஆக்கலாம். பொண்ணு பாக்குறதெல்லாம் நடக்கலன்னு எனக்கு ஏமா நடத்தி வைக்க பாக்குற? உனக்கு புரியலடி. நீ மட்டும் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் மிஸ் பண்ணிருப்ப. சத்தியமா இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. தனுவுக்கு நடக்கும்னு பார்த்தா அவளும் லவ் மேரேஜ் தான். வந்து வீட்டுல சொன்னா கட்டி வச்சிட்டோம். ஆனா உனக்கு அப்படி இல்லல, பியூர் அரேஞ்ச்டு மேரேஜ்ல. நீ எல்லாத்தையும் அழகா அனுபவிச்சுக்கோ. இப்பவே கிளம்பி வந்துரு. நாளைக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போட்டோம். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்ல, பிடிக்கலன்னா வேணாம் சொல்லிரு. அம்மா, எனக்காக வாடி. உனக்காக எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வரணுமா? ஏய், நானும் ஒரு நல்ல புடவையெல்லாம் கட்டிட்டு மாப்பிள்ள முன்னாடி சும்மா கெத்தா வந்து நிப்பேன்ல, அதுக்காகவாது வாடி.
ஏமாடி பண்ற? சரி வை வரேன். ஐ, சரி சரி வா வைக்கிறேன். இப்ப எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றாங்க? நான் தான் கல்யாணமே வேணாம்னு சொன்னேனே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனக்கு மாப்பிள்ள மட்டும் தான் நல்லா இருக்காங்க. மாமியார்ல இருந்து நாத்தனார்ல இருந்து எல்லாருமே அவளை கொடுமை தான் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்து தான் கல்யாணமே வெறுத்து போயிடுச்சு. ஆனா இப்ப ஐயோ நாளைக்கே மாப்பிள்ள பார்க்கணும்னு சொல்றாங்களே. பிடிச்சிருந்தா ஒரு வேளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ? ஏன் மூஞ்சியும் மேட்ரிமோனில பார்த்து ஒருத்தன் ஓகே சொல்லியிருப்பானா? அவன் எவனா இருப்பான்? நானா? நீதான்.